வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இன்று நாம் பிசிஓடி அதாவது கர்ப்பப்பை நீர்க்கட்டி கரைய மருத்துவத்தை பார்ப்போம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். தாய்மை அடைவதற்கு தடையாக இருக்கும் முதல் பிரச்சனை இந்த பிசிஓடி தான். இந்த பிசிஓடி பிரச்சனையால் தற்பொழுது 90% பெண்கள் பாதிப்புக்கு உள்ளாயுள்ளனர். இந்த நீர்க்கட்டி வருவதற்கான காரணம் நம் வாழ்க்கை முறை மற்றும் சரியான உணவு முறை இல்லாததுதான். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் எண்ணெயில் பொரித்த பொருட்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. தினம் நார்சத்து, இரும்பு சத்து நிறைந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள் உணவில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சரி, இப்பொழுது நாம் மருத்துவத்தை பார்ப்போம். நாட்டு மருந்து கடைகளில் கலச்சிக்காய் என்று விற்கப்படும். அதை வாங்கி ஒரு காயை எடுத்து உடைக்க வேண்டும். உடைத்தால் உள்ளே ஒரு சிறிய பருப்பு இருக்கும். அதை ஓர் 5 மிளகு வைத்து தட்டி பொடியாக்கி காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் கலச்சிக்காய் சூரணம் என நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கலச்சிக்காய் பொடி என விற்கப்படுவதில் மிளகு சேர்ந்திருக்காது. அதனால் கலச்சிக்காய் சூரணம் வாங்கி 1 டீஸ்பூன் எடுத்து 1 டம்ளர் நீரில் காலை மாலை உணவுக்கு முன் சாப்பிட வேண்டும். இதை 1 மாதம் சாப்பிட்டால் நீர்க்கட்டி கரைந்துவிடும். தொடர்ந்து 3 மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் மீண்டும் வராது. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் உடல் எடை கூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்த வீடியோவில் உடல் எடை குறைவதற்கு மூலிகை சத்துருண்டை என்னும் தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.